அந்த கல்வெட்டுகளை படியெடுக்க ஆரம்பித்தோம். நடுவில் இருந்த கல்லை சுத்தம் செய்த போது அங்கிருந்து குழந்தைகள் படையெடுத்தன. அதனால் அதை அப்படியே விட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வட்டம் சிங்காரப்பட்டை போஸ்ட் புளியானூர் ஆவாரங்குட்டை சென்டரில் வேடிப்பங்கோயில் குமாரசாமி நிலத்தில் பழனிசாமி கவுண்டர் பக்கத்து நிலத்தில் அப்பு கவுண்டர் வெங்கடாஜலம் பக்கத்து நிலத்தில் சென்ட்ரலில் உள்ளது வேடிப்பங்கோயில். என் பேர் சீனிவாசன். நாம சொன்ன மாதிரி புளியானூர்ல இருக்கக்கூடிய இந்த நிலத்துல இந்த 3 பல்லவர் கால நடுகர்கள் காணப்படுகின்றன. இந்த பல்லவர் கால நடுகள்னா ரொம்ப முற்காலம். மகேந்திரவர்மன் அவருடைய தந்தை விஷ்ணு வர்மன் இவங்களுடைய காலத்தை சேர்ந்த 3 நடுகர்கள் பக்கத்திலே இருக்கு. அதுல 3லயும் கல்வெட்டு இருக்கு. அதுல 2ல நம்ம மாவு போடுற மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னொன்னு உடைஞ்சு கீழே விழுந்திருக்கு. அதை இனிமேல் பின்னால பார்ப்போம். இது சிம்ம விஷ்ணுனுடைய 20வது ஆட்சி ஆண்டுல பாலாசிரியர் அப்படின்றவர் சிறுவாள் நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாலாசிரியர் அவருடைய மகன் தொரு கொண்ட போது, அதாவது ஆடு மாடுகளை கவர்ந்த பொழுது நடந்த சண்டையில் இறந்து விட்டான். இவனுடைய பேர் மாறன் அப்படிங்கிறது. இது கிபி 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வட்டெழுத்து என்ற எழுத்தில் எழுதப்பட்ட தமிழ் கல்வெட்டு. இதை பாத்தீங்கன்னா இது பார்க்கும்போது வேற இந்த எழுத்துல இருக்கிற முக்காவாசி அல்லது 90% எழுத்துக்கள் நம்மால் படிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். இது வட்டெழுத்து நடுகள். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுல சுமார் 5, 6, 7 இந்த 3 நூற்றாண்டுகளிலே பெரும்பாலான கல்வெட்டுக்கள் வட்டெழுத்தில் தான் எழுதியிருப்பாங்க. நம்ம அந்த ஊத்தங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்த 7, 6, 7 காலத்தை சேர்ந்த நடுகர்கள் எல்லாமே வட்டெழுத்து. அந்த வகையில தான் இந்த நடுகள். நிறைய நடுகள்ல போரை மட்டும் குறிப்பிட்டிருப்பாங்க, மன்னனுடைய பேர் இருக்காது. ஆனா இங்க இருக்கக்கூடிய 3 நடுகள்லயுமே எந்த மன்னனுடைய ஆட்சியில் போது இந்த நடந்ததுன்றத குறிப்பிட்டதுனால இந்த நடுகளானது வரலாற்று சிறப்பு மிக்க நடுகளா வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிற நடுகள். இது நடுகள் அந்த 3 நடுகள்ல ஒரு நடுகள் ஏற்கனவே நாம் பார்த்தது சிம்ம விஷ்ணுனுடைய 20வது ஆட்சி ஆண்டு. இந்த நடுகள் மகேந்திரவர்மன், அவனுடைய மகன் மகேந்திரவர்மன், முதலாம் மகேந்திரன், அவனுடைய 20வது ஆட்சி ஆண்டுல அதே பாலாசிரியருடைய மகன் வீரவரு, அவருடைய மகன் பேர் வீரவரு. அதுல மாறன் பார்த்தோம். இதுல வீரவரு பட்டான்கல். இதுவும் அதே மாதிரிதான் தொரு கொண்ட ஞாண்டுன்னு தான் போட்டுக்கிறாங்க. அதாவது கால்நடைகளை கவர்ந்த பொழுது நடந்த சண்டையில் இறந்தவர். அதாவது இந்த 3 நடுகர்கள்ல ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா 3 பேருமே பாலாசிரியருடைய மக்கள்னா அவருடைய மகன்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர். அது மாறன், அது மாதிரி இன்னொருத்தர் பேரு இதுல வருது. ஆகவே பாலாசிரியன்றது இந்த பகுதியை ஆண்ட ஒரு குறுநில தலைவன். அவனுடைய 3 மகன்கள் 3 விதமான போர்கள்ல இறக்குறாங்க, வெவ்வேறு காலகட்டத்தில் இறக்குறாங்க. அவங்களுக்கு இந்த நடுகளை எடுத்திருக்கிறாங்க. அதான் என்னுடைய சிறப்பு. ஒண்ணு. அதே மாதிரி காலம் மாறுறதுனால மன்னனுடைய பேரும் மாறுது. அதுல இவரு பேரு சிம்ம விஷ்ணுடைய பேர் இருந்துச்சு. இந்த இடத்துல மகேந்திரன் வருது அவனுடைய மகனுடைய காலத்துல. ஆகவே ஒரே குடும்பம். இந்த பாலாசிரியர் தான் தந்தை, அவனுடைய மகன்கள் 3 பேர் இறக்குறாங்க வெவ்வேறு காலகட்டத்தில். இது எல்லாமே தொரு கொள்ளுதல், அதாவது மாட்டை பிடிச்சிட்டு போறது, அதே மாதிரி திரும்ப கொண்டு வர்றது, இது மாதிரியான சண்டையில தான் ஆடுபிடி அல்லது மாடுபிடி சண்டைன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி மாடுபிடி சண்டையில தான் இந்த 3 பேருமே இறக்குறாங்க. இன்னைக்கு சிங்காரப்பேட்டைக்கு வட்டெழுத்து நடுகர்களை பாக்குறதுக்கு வந்தோம். காலையில யாருக்குரிய 9 மணியிலிருந்து செந்தில் சார் எங்க கூடயே சுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு நாங்க தேடிட்டு இருந்த அந்த வேடியப்பன் நடுகர்களை பார்த்துட்டோம். அதுக்கு இவரோட நண்பர்கள் கூட்டிட்டு வந்தாங்க. யார் யாரு நம்ம கூட வந்தாங்கன்றத செந்தில் சொல்லுவார். இந்த நடுக்கல்லை கண்டுபிடிப்பதற்கு பெரிதும் உதவியாக இருந்தவர் சிங்காரப்பேட்டை நாசாம்பட்டி நகரை சார்ந்த அருமை நண்பர் திருப்பதி அவர்களும், அவரும் அருமை தம்பி சீனிவாசன் அவர்களும் மிக
உறுதுணையாக இருந்தார்கள். நாங்கள் வந்து இது கண்டுபிடிக்க முடியாது, பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தொலைபேசியின் மூலமாக எங்களுக்கு தகவல் தெரிவித்து திருப்பியும் அழைத்து உதவி செய்தது சீனு அவர்கள், திருப்பதி அவர்கள். ஆகையால் அவர்கள் இருவருக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இன்று நாங்கள் காணம்பட்டி பகுதியில் ஒரு நடுக்கற்களை காணம்பட்டியில் ஒரு இதை பார்த்தோங்க. அங்க வந்து உதவி செய்தது வந்து என்னோட பணிபுரியக்கூடிய வெங்கடேசன் என்ற ஆசிரியர். இது போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த வட்டெழுத்துக்கள் மற்றும் கல்வெட்டுகளை பார்ப்பதற்கு பெரும் துணையாக நண்பர்கள் திருப்பதி, சீனிவாசன், வெங்கடேசன் அவர்கள் உதவி புரிந்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1972 தமிழக தொல்லியல் துறையால் இந்த கல்வெட்டு படிக்கப்பட்டது. இது இரண்டாவது கல்வெட்டு. இது மூன்றாவது கல்வெட்டு. இதன் அடியில் குளவிகள் இருந்ததால் இந்த கல்லை படிக்கவில்லை. அதனுடைய கல்வெட்டு வாசகங்களை உங்களுக்கு